எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இந்த லூக்கா சுவிசேஷத்தில் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து விருந்தை குறித்து அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார். இந்த 14ஆம் அதிகாரத்தில் 2 பெரிய விருந்துகளை குறித்து வாசிக்கிறோம். அதில் அவர் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய விருந்து சொல்லுங்கள். நாம் எங்கே வந்திருக்கிறோம்? துக்க வீட்டுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. புலம்புகிற துக்க வீட்டுக்கு அழைக்கப்படவில்லை. எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்றது தான் உங்களுக்கு நடக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். எங்க வந்திருக்கிறீங்க? பெரிய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது என்ன விருந்து? என்ன விருந்து இது? பெரிய விருந்துனா என்ன விருந்து? இது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. வசனம் 8, ஒருவனான் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டு இருக்கும்போது என்ன விருந்து இது? கல்யாண விருந்து. அதுவும் பெரிய கல்யாணம். இது என்ன கல்யாண விருந்து? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லியிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நாமெல்லாம் எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு. எந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இன்னும் 10 சொல்லுங்கள். இருங்க. எந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? சாவு விருந்துக்கல்ல, வேறொரு கோயில் விழாவில் நடக்கிற விருந்துக்கல்ல. இது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. இது வருகையோடு நித்தியத்தோடு இணைந்த ஒரு விருந்து. இது நம்முடைய மரணத்துக்கு பின்னும் தொடருகிற ஒரு விருந்து. இது நம்முடைய மனதை மாத்திரம் சந்தோஷப்படுத்தும் விருந்து அல்ல. இது நம்முடைய இதயத்தை சந்தோஷப்படுத்தும் ஒரு விருந்து. இது நம்முடைய ஆத்மாவை மிகவும் பூரிப்படைய செய்கிற ஒரு விருந்து. எந்த மனுஷனும் விருந்து வைக்கலாம், ஆனால் எந்த மனுஷனாகிலும் ஆத்மாவுக்கு விருந்து வைக்க முடியாது. ஆனால் ஆத்மாவுக்கு விருந்து வைத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆத்மா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல மகிழ வேண்டும். ஒரு சபையிலே நீங்கள் போகும்போது அந்த சபை ஒரு பெரிய விருந்து சாலையாக நீங்கள் பார்க்க வேண்டும். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது, அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். விருந்து சாலைக்குத்தான் உங்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அதுவும் ஆட்டுக்குட்டியானவரின் விருந்து சாலைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அது இல்லாமல் இது ஒரு பெரிய விருந்து. இது நித்தியத்தோடு சேர்ந்த விருந்து. இந்த விருந்து நித்தியத்திலையும் தொடரக்கூடிய ஒரு விருந்து. இது நம்முடைய ஆத்மாவின் விருந்து. மனுஷனுடைய ஆத்மா வாடிக்கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆத்மா பட்டினி கிடக்கிறது. மனுஷனுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. மனுஷன் பார்வைக்கு பெரிய ஆளாக இருக்கலாம், அவனுடைய ஆத்மா உள்ளுக்கு மெலிந்து இருக்கிறது. அவனுடைய ஆத்மா நோய்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு ஆத்ம ரட்சகர், ஆத்மாவுக்கு விருந்து கொடுக்கிறார். இந்த சபை ஆத்மாவுக்கு விருந்து கொடுக்கும் சபை. விருந்து பரிமாறுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய தாசர்களாக இருந்து உங்களுக்கு நாங்கள் விருந்தைத்தான் பரிமாறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் கட்டளைகளையும் வெறும் நியாயங்களையும் மட்டும் நாங்கள் போதிக்கவில்லை, உங்களுக்கு விருந்து பரிமாறுகிறோம். இயேசுவிடத்தில் வந்தாலே விருந்து தான். பாவ பாரம் இருந்தால் விருந்து சாப்பிட முடியாது. பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு இயேசு அண்டை வந்தால் இந்த விருந்தில் நீங்கள் பங்கெடுக்க முடியும். இதயத்தில் நிறைய கவலைகளை வைத்து ஒருவன் திருமண வீட்டுக்கு போகிறான், அவன் எப்படி விருந்தை சாப்பிடுவான்? வீட்டில் ஒருவர் செத்து கிடக்கிறார், அவன் எப்படி கல்யாண வீட்டில் போய் விருந்தை சாப்பிடுவான்? மாட்டான். துக்கம் அவனை நெஞ்சை அடைக்கும். அவன் போய் விருந்து சாப்பிட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவோ அப்படி நம்மை வைக்காமல், அருமையானவர்களே, துக்கமான ஒரு இடத்துல நம்மை கொண்டு வராமல் எப்பொழுதுமே மகிழ்ச்சி, எப்பொழுதுமே சந்தோஷம்தான் இயேசுதான் சந்தோஷம்.
நமது சந்தோஷமே இயேசுதான். இயேசுவை நினைத்தால் சந்தோஷம், அவரை பாடினால் சந்தோஷம், அவரை குறித்து பேசினால் சந்தோஷம், அவரை உயர்த்தினால் சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. விருந்து உண்ணும் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்க வர்றீங்க, எதையாவது வாங்கிட்டு போகணும். நல்ல உணவுகள் கர்த்தர் அள்ளி கொடுக்குறார். எதுக்கு? நம்ம ஆத்மாவுக்கு. ஆத்மா சரியாக இருந்தால் மீதி எல்லாம் சரியாக இருக்கும். நீ எல்லாம் சரியாகணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாய், ஆனால் உன் ஆத்மா உள்ளுக்கு மெலிந்து செத்து கிடக்கிறது என்றால் எப்படி உன்னால் ஒத்துப்போக முடியாது. ஆகையினாலே உன் ஆத்மாவை கர்த்தர் விருந்து கொடுத்து பலப்படுத்துகிறார். உன் உள்ளான மனுஷனை விருந்து கொடுத்து பலப்படுத்துகிறார். நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உள்ளுக்கு எவ்வளோ பலம் இருக்குது அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளுக்கு எவ்வளவு பக்தி இருக்குது, உள்ளுக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்குது, உள்ளுக்கு எவ்வளோ உண்மை இருக்குது, உள்ளுக்கு எவ்வளவு தூய்மை இருக்கிறது, நல்ல எண்ணம் உள்ளுக்கு எவ்வளோ இருக்கிறது, தியாக எண்ணம் உங்களுக்கு உள்ளுக்கு எவ்வளோ இருக்குது, இரக்கம் செய்கிற காரியம் உங்களுக்கு உள்ளே எவ்வளவு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறரை மன்னிப்பதும் பிறரை தாங்குவதும் உங்களுக்குள்ளே எவ்வளவு இருக்கிறது. ஆனால் அந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்காகத்தான் விருந்தை அவர் கொடுக்கிறார். மணவாளன் பலவான், மணவாட்டியும் பலமுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசுவை போல பலவான் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் அதிக பலவான். இன்னொரு பலவான் போட்டியிட்டான் இந்த பலவானோடு, அவன் தோற்று போனான். அவன்தான் பிசாசு. இயேசுவோ அதிக பலவான். அவர் கையிலே பரலோராஜ்யத்தின் திறவுகோல்கள் இருக்கிறது. அவருடைய கையிலே கர்த்தருடைய பாத்திரம் இருக்கிறது. அவருடைய கையிலே கிரீடம் இருக்கிறது. அவருடைய கையிலே வெண்ணங்கியை வைத்திருக்கிறார். அதை யாருக்கு கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். யாருக்கும் தயாராக இருக்கிறார். அப்படி அதை வாங்க வேண்டுமானால் உள்ளுக்கு பலன் இருக்க வேண்டும். நேர்மையாய் நடக்க உள்ளுக்கு பலன் இருக்க வேண்டும். தியாகமாய் நடக்க உள்ளுக்கு பலன் இருக்க வேண்டும். உபயோகமுள்ள பிள்ளைகளாக இருக்க உள்ளுக்கு பலன் இருக்க வேண்டும். அந்த உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு தான் அவர் பெரிய விருந்தை வைக்கிறார். கர்த்தருக்கு சொல். இன்றைக்கும் விருந்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. விருந்துக்கு வந்து விட்டு ஒருவன் அரைகுறையாய் சாப்பிட்டு விட்டு போகக்கூடாது. விருந்துக்கு வந்தால் நிறைய சாப்பிடணும். ஹல்லேலூயா. வைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்றணும், எதையும் ஒதுக்கக்கூடாது. விருந்தா எதை வைத்தாலும் சாப்பிட்டு திருப்தியோடு நீங்கள் போக வேண்டும். சபையில் விருந்து தான். இது நித்திய விருந்து, நீங்காத விருந்து. இந்த விருந்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிதான் சொல்லியிருக்குதே. ஆண்டவர் இந்த பெரிய விருந்தை வைத்துவிட்டு சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை, அழைத்தார். நிறைய பேரை அழைத்தார். சில சாக்கு போக்களை சொன்னார்கள். ஆனாலும் அந்த அழைக்கப்பட்டவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள், நீங்கள் யார்? சொல்லுங்கள், யார் நீங்கள்? யாரால் அழைக்கப்பட்டிருக்கீங்க என்றால் இயேசுவால் அழைக்கப்பட்டு. யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இயேசுவால் அழைக்கப்பட்டு. ஒன்றும் இடையில ஒருத்தன் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொருத்தன் இடைஞ்சல் பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்குது? என்னை அழைத்தவர் இயேசு. ஹல்லேலூயா. நீ என்னைக்கு இதில் நில்லுங்க, அதிலே நில்லுங்க. ஸ்டாண்ட் இன் யுவர் காலிங். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் கைவிட மாட்டார். அவர் இன்னொருத்தனை பற்றி யோசிக்கவே வேண்டாம். உன்னை அழைத்த அழைப்புக்கு தக்கதாக உன்னை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. மேலும் உன்னை அழைத்ததே பட்டினி கிடக்க இல்லை, உன்னை அழைத்ததே விருந்துக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உன் வாழ்க்கையே விருந்தாகும். சொல்லுங்கள், எனது வாழ்க்கையே விருந்தாகும். சொல்லுங்கள், எனது வாழ்க்கையே விருந்தாகும். சொல்லுவாங்க விருந்து 3 நாள் தான். இது அப்படி இல்லை. இந்த விருந்து நித்தியமான விருந்து. வாழ்நாளெல்லாம் விருந்து. எப்பவும் மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம். என்ன, கர்த்தருக்கு இயேசுக்காக வாழ்கிறது, இயேசுக்காக ஏதாவது செய்கிறது, ஓடி ஓடி உழைக்கிறது. நல்லா விருந்து சாப்பிட்டா தானே ஓடி ஓடி உழைக்க முடியும் இயேசுக்காக. சில பட்டினி கிடந்து இயேசுக்காக எதையுமே செய்யாமல் இப்போ சாவு வரும்போது ஒன்றும் செய்யாமல் செத்துடுறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எதையாவது செஞ்சோம் அப்படின்னு இருக்கணும். இயேசுடைய ராஜ்யத்துக்காக எதையாகிலும் செய்தோம் அப்படின்னு இருக்கணும். ஒன்றும் செய்யாமல் நிறைய பேர் வாழ்கிறாங்க. சுவிசேஷ ஊழியத்தில் ஒன்றும் செய்யலை, சபை ஊழியத்தில் ஒன்றும் செய்யலை.
கட்டட ஊழியத்தில் ஒன்றும் செய்யலை. அருமையானவர்களே, விசுவாசிகளை சீஷராக்குகிற வேலையில் ஒன்றும் செய்யலை. வேதத்தை கற்றுக் கொடுக்குற வேலையில் ஒன்றும் செய்யலை. சரியா? ஏழைகளுக்கு உதவுகிறதில் ஒன்றும் செய்யலை. எல்லாத்துலேயும் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் நீ உள்ளுக்கு பட்டினி கிடக்கிறாயின்னு தானே அர்த்தம். தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு நீ மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே வந்தால் அவர் உனக்கு விருந்து வைக்கிறார். அந்த விருந்து நித்தியமான விருந்தாக இருக்க போகிறது. அந்த விருந்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை மறக்காதே. நீ சொல்லக்கூடாது அவனை அழைத்திருக்கிறார், இவளை அழைத்திருக்கிறார், நான் சும்மா வந்தேன் அப்படி சொல்லாதிருங்கள். இங்கே சும்மா வர்றதுக்கு எந்த ஆளுக்கும் இங்கே அனுமதி கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த விருந்துக்கு வருவார்கள். அல்லேலூயா. இயேசு உலகத்தில் வந்தபோதே அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்களேன். இன்னொரு வார்த்தையில், பட்டினி கிடக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். இதுதான் ஏசாயா 55:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவில் பணம் இல்லாதவர்களே வாருங்கள், உணவில்லாதவர்களே வாருங்கள், பசியாயிருக்கிறவர்களே வாருங்கள், தாகமுள்ளவர்களே வாருங்கள். ஒரு பெரிய அழைப்பை தேவன் கொடுத்தார். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு தான் நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஏற்கனவே நீங்கள் ஞான ஸ்நானத்தினாலே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள். நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள். அது மட்டுமல்ல, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர். இதெல்லாம் சும்மா பிரசங்கம் கிடையாது, வாழ்க்கை. நிறைய நேரம் நீங்கள் சொல்லணும், நான் விருந்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நாங்களே சோக வீட்டுக்கும் துக்க வீட்டுக்கும் மரணத்துக்கும் ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை, நோய்க்கு அவர் என்னை அழைக்கவில்லை, பற்றாக்குறை பஞ்சம் இதுக்கு என்னை அவர் அழைக்கவில்லை, விருந்துக்குத்தான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விருந்து சாப்பிட்றவன் எவ்வளவு உற்சாகமாய் எவ்வளவு சந்தோஷமாய் ஒரு விருந்து சாப்பிட்ற ஆட்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். அவங்க உட்கார்ந்துருக்க முறைமையில் நான் நிறைய விருந்துகளில் இப்போல்லாம் நான் போகிறது கிடையாது. ஆனால் நான் போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். போய் பார்த்தா விருந்து டைமில் அவங்க தன்னை மறந்துடுவாங்க, எதையுமே மறந்துடுவாங்க. தன்னுடைய மதிப்பு மரியாதை எதையுமே மறந்துடுவாங்க. அவங்க சாப்பிட்றதுலேயே மட்டும் கவனமாக இருப்பாங்க. அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. அவங்க இங்கேயும் இங்கேயும் பதறி பதறி சாப்பாடை எவன் தூக்கிட்டு போயிடுவானோங்கிற கணக்கில் பதறி பதறி கொண்டா கொண்டா அவங்க சாப்பிட்றத பார்க்கணும். வேர்க்க வேர்க்க சாப்பிடுவாங்க, வேர்த்து கொட்டும். அத்தகைய விருந்துக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொருத்தன் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கையை கட்டி உட்கார்ந்துருக்கிறதுக்கு இங்கே எவரையுமே கர்த்தர் அழைக்கவில்லை. நீ சாப்பிடு, வேர்க்க வேர்க்க சாப்பிடு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போதும் வேர்க்க வேர்க்க ஜெபம் பண்ணுறது, ஆராதிக்கும் போதும் வேர்க்க வேர்க்க பாஸ்டர் கடந்து சொல்கிற சத்தமாக வாயை தரங்கன்னு அவர் சொல்லணுமா உங்களுக்கு? நீ விருந்துக்கு கொண்டாந்துட்டு சாப்பிடுங்க, தயவுசெய்து எல்லோரும் சாப்பிடுங்க, தயவுசெய்து சோறு அள்ளி சாப்பிடுங்க, இப்படியா நான் சொல்லிக்கிட்டு இருப்போம். விருந்தை வச்சாச்சுன்னா அள்ளி சாப்பிட வேண்டியதானே. சாப்பிடாத பட்னி கிடந்து சாக போகிறான். சபையில் சத்தமே இல்லை, மௌனமாக இருந்தான்னா அவன் மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் என்று பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆராதனை ஒரு விருந்து, உபவாசமும் ஒரு விருந்து தான். நாங்கள் சாப்பிடாமல் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தா எங்களுக்கு விருந்து தான். அல்லேலூயா. இரவு ஜெபம்னு வச்சாலும் விருந்து தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பைபிள் எடுத்து உட்கார்ந்தா விருந்து தான். பைபிள் எடுத்து வாசிக்க 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 விருந்து. ஐயோ, இந்த வசனத்தை முதலையே பார்த்தோம் இல்லையே, ஆகா இந்த வசனத்தை பார்த்தோம் இல்லையே, இப்படின்னு நானே நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் ஏகப்பட்ட அமைப்புகள். தேவனுடைய பரலோக கட்டட அமைப்பே இந்த வசனத்துக்குள்ளே நான் பார்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக கட்டடம் நம்ம பார்க்க ஆசைப்படுவோம் இல்லையா? அது எப்படி இருக்கும், எவ்வளோ மகிமையாக இருக்கும், எவ்வளோ ஜொலிக்கும், எவ்வளோ உயரம், எவ்வளோ நீளம் அகலம், அதில் நம்மளுடைய இதெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள். பரலோகத்தை பற்றி நினைக்கிறோம் பாருங்கள். அந்த பரலோகத்தை பைபிளுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு அமைப்பு பைபிளில் இருக்குது. கையில் நிறையா உணவை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பட்னி கிடந்து சாக மாட்டான். கையில் வச்சிருக்கிற பைபிளுக்குள்ளே அவ்வளோ விருந்து இருக்குது. அதை சாப்பிடாமல் நீங்கள் ஏன் சாகணும்? நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணத்தை கொடுக்கணும்? இங்கே இருக்குது அவ்வளவு மருந்தும் விருந்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாக்டர்கிட்ட மருந்து விருந்தும் 3 நாள் தான். ஆனால் தேவ சபையில் மருந்து விருந்து எல்லாம் தாராளமாக பைபிளுக்குள்ளே இருக்குது. கரங்களை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விருந்து உண்டு. இந்த வாரம் விருந்தின் வாரம். இந்த ஜூலை மாதம் விருந்தின் மாதம். இது மட்டும் இல்லை, வெறும் ஒரு மாதத்துக்கு மட்டும் விருந்து கொடுத்துட்டு விடுற அப்படிப்பட்ட அற்பமான ஒரு தெய்வம் அல்ல நம்ம தெய்வம். நம்ம தெய்வம் நித்தியமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீ வளர 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 அதுக்கு தக்க விருந்தை கொடுப்பார்.
நீ குழந்தையாக இருந்தால் பாலை கொடுப்பார், ஹார்லிக்ஸை கொடுப்பார். ஆனால் நீ வளர்ந்த உனக்கு சிறப்பான சிறந்த உணவை அள்ளி கொடுப்பார். நீ வளராததுனால தான் உனக்கு நிறைய உணவு அவர் கொடுக்கலை. நீ கிறிஸ்துவுக்குள் வளரணும், சத்தியத்தில் வளரணும், விருந்தாக கொடுத்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு பிரசங்கமும் ஒரு விருந்துன்னு தான் நம்ம நினைக்கணும். பிரசங்கம் பண்ணுறவங்க நினைக்கணும், இப்போ நான் விருந்து கொடுக்க போகிறேன்னா. விருந்து கொடுக்குறவன் தூங்கி வலிஞ்சு கொடுக்க மாட்டான். விருந்து கொடுக்குறவன் புலம்பி அழுதுட்டு கொடுக்க மாட்டான். விருந்து கொடுக்கிறவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக கொடுப்பானோ அப்படித்தான் பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த விருந்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைக்கப்பட்டது மட்டுமல்ல, அழைக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்னு சில முறைகளையும் அவர் சொல்லிக் கொடுக்குறார். அதில் ஒன்று சொன்னார், நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போன உடனே பெரிய இடத்துல போய் உட்கார பார்க்காத, மேன்மையான இடத்தில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொள்ளாதே. இதுதான் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. விருந்துக்கு அழைக்கப்படும் போது எடுத்த உடனே முதன்மையான இடத்தை, முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்ட ஆட்களும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில் வரும்போது இது ஒரு விருந்துன்னு சொன்னேன். இந்த விருந்தில் நான் தான் பெரிய ஆள், நான் தான் என்னை தான் எல்லோரும் கவனிக்கணும், நான் முதன்மையாக இருக்கணும்னு நீங்கள் என்றைக்கு நினச்சிங்களோ அன்னைக்கு நீங்கள் இழப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு தேவன் கொடுக்குற ஸ்தானம் எதுவாக இருக்கும், நீ எழுந்து தாழ்ந்த இடத்தில் போய் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிருவார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்தின் கடைசியிலே சொல்லியிருக்கிறது, அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் வெட்கத்தோட தாழ்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு காரணம் நான் சொன்ன குறிப்பு. அவங்க விருந்தோட அட்டாச்மெண்ட் இல்லை, பலிபீடத்தோட அட்டாச்மெண்ட் இல்லை, தாழ்ந்த இடத்துல உட்கார்றாங்க. வியாதிப்பட்ட ஆட்கள் தாழ்ந்த இடத்துல தான் உட்கார்றாங்க. டாக்டர்கிட்ட போகிறோம், நோயை வந்து போச்சு, கேன்சர் வந்துட்டுது, அந்த மாதிரி ஒரு நோய் வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு நோய் வந்துட்டுன்னா நீ தாழ்ந்த இடத்துல தான் போய் உட்கார்ற. ஆஸ்பத்திரியில் போய் உட்கார்றது நீ மேன்மையான இடத்துல இல்லை, அது தாழ்ந்த இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கடன் வாங்குவதற்கு யார் வீட்லையாவது போய் உட்கார்ந்தா நீ தாழ்ந்த இடத்துல போய் உட்கார்றன்னு அர்த்தம். நீ எப்படி ஏன் அந்த மாதிரி தாழ்ந்த இடத்துக்கு போயிட்ட? படிப்பில் ஏன் தாழ்ந்த இடத்துக்கு போன? நீ ஆண்டவர் உன்னை எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர பார்க்கும்போது நீ படிக்க மாட்டேன்னு ஏன் இடும்பு செய்கிறாய்? ஏன் படிப்பை நீ உதாசீனப்படுத்துகிறாய்? கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் திட்டம் போட்டிருக்கிறார். நீ போய் தாழ்ந்த இடத்துல உட்கார போகிறாய். அந்த விருந்தில் தாழ்ந்த இடத்துல உட்கார்றதுக்கு பெரிய குரூப் இருக்குது. இந்த திருநெல்வேலியில் தாழ்ந்த இடத்துல உட்கார்ற பெரிய குரூப் இருக்குது. அவங்கெல்லாம் ஏன் தாழ்ந்த இடத்துல போய் உட்கார வச்சிட்டாருன்னா, எல்லாம் சர்ச்சுக்கு வந்த உடனே தான் பெரியவன், எல்லாரும் என்னையே தான் கவனிங்க, விசுவாசிகள் என்னையை மதிக்கணும், பாஸ்டர் என்னையை மதிக்கணும், இப்படி தேடின அத்தனை பேரும் தான் இன்றைக்கி திருநெல்வேலியில் தாழ்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே உயர்ந்த இடத்துல உட்காரத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை கல்யாண வீட்டுக்கு அழைத்திருக்கிறார், உங்களை விருந்துக்கு அழைத்திருக்கிறார், அல்லாமல் உங்களை உயர்ந்த இடத்துல உட்காரத்தான் அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்களோ போன உடனே நீங்கள் தெரிந்தெடுக்கிறீங்க. யூ ஷுட் நாட் செலக்ட். கர்த்தர் உனக்காக செலக்ட் பண்ணணும். கல்யாண விருந்தில் வந்தாலும் நான் எந்த இடத்துல உட்காரணுங்கிற கர்த்தர்கிட்ட கேட்கணும். எனக்கு நீ சொல்கிற இடத்துல நான் உட்கார்றேன். அதான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது நீ தாழ்மையான இடத்துல உன்னை தாழ்த்து, ஒரு தாழ்மையான இடத்துல உட்காருன்னு இயேசு சொல்லி கொடுத்தார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா தாழ்த்து. இயேசுனுடைய சபையிலே ரொம்ப விலையேற பெற்ற ஒன்று தாழ்த்துறது. விசுவாசிக்கு ஒரு பெரிய மருந்து தாழ்த்துறது. சில மருந்துக்கு அந்த நோய்கள்லாம் குணமாகாது, நீ தாழ்த்துட்டீன்னா சோமாயிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன பண்ணாலும் உனக்கு சில காரியங்கள் நடக்காது. ஆனால் நீ தாழ்த்திட்டீன்னா கட்டாயம் அது நடக்கும். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து தான் நின்றுட்டு. தேவனை எதிர்க்கும் போது நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாய்? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். மேட்டிமை உள்ளவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார். எப்படி சங்கீதத்தில் இருக்குது? மேட்டிமை உள்ளவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார்னா என்ன அர்த்தம்? கிட்ட கூட வரமாட்டார்னு அர்த்தம். பெருமைக்காரன் கிட்ட கூட வரமாட்டார், பெருமைக்காரி கிட்ட கூட வரமாட்டார். பெருமை தாழ்மை இது எதில் கண்டுபிடிக்கலான்னா, மற்றவங்களோட நீங்கள் பழகும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் தாழ்மையாக இருக்கிறேன்னு நினைப்பீங்க,
ஆனால் 4 பேரோட பழகும்போது அவங்க பெருமை வெளியே வருது. உங்களை 10 பேருக்கு முன்னால் நீங்கள் தாழ்த்துறது தான் உண்மையான தாழ்மை. அதே மாதிரி சபையில் நீங்கள் தாழ்ந்து சாதாரண இடத்துல இருக்கணும். கர்த்தராக உங்களை உயர்த்துற வரைக்கும் காத்திருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். தாழ்மையான இடத்துல தான் அவருடைய பலத்த கரமே வேலை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் விசுவாசிகள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் தாழ்த்தணும். தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது உடஞ்சிடணும், தாழ்த்திடணும், அழுதுறணும். ஏன் அழ சொல்கிறோம்? இயேசுவை நினச்சி அழுதாலே தாழ்த்தினா தான் அழுக வரும். பெருமைக்காரனுக்கு கண்ணில் கண்ணீரே வராது, பெருமைக்காரிக்கு கண்ணில் கண்ணீர் வராது. ஏன் பெருமை வருது? நான் எவ்வளோ காலம் வாழ்ந்துட்டேன், எவ்வளோ பார்த்துட்டேன், எவ்வளோ சம்பாதிச்சிட்டேன், எல்லாரும் எனக்கு தெரியும். இதுதான் பெருமை. நீ என்ன இருந்தாலும் இறங்கிடணும். நீ எடுத்த உடனே முதன்மையான இடத்துல போய் உட்கார பார்க்கக்கூடாது. நான் என் லைஃப்பில் பார்த்துருக்குறேன், முதன்மையான இடத்துல உட்கார பார்த்த அத்தனை விசுவாசிகளும் குறுகிய காலத்தில் அந்த மகிமையை இழந்தாங்க. தாழ்மை உள்ள பிள்ளைகள் என்றைக்கும் நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், தாழ்மைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவரே இறங்கி விருந்து வீட்டில் அவரே இறங்கி சீசுடைய காலெல்லாம் கழுவினார். அந்த விருந்து வீட்டில் தாழ்மையை நமக்கு சொல்லி கொடுத்தார். பிரியமானவர்களே, விருந்து அதில் தாழ்மை தான் நம்ம எடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இதை பார்க்கும்போது, அப்போது நீங்கள் சப்போஸ் நீங்கள் தாழ்த்திக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு விருந்து வீட்டில் தாழ்மையாக இருக்கிறீங்க, தேவ சபையில் தாழ்மையாக நடந்து கொள்கிறீங்க. அப்படி தாழ்த்தி இருக்கும்போது உங்களை தேடி கர்த்தர் வருவார். அது வரைக்கும் நீங்கள் தாழ்த்தணும். ஃபஸ்ட்டு எது வரைக்கும் நான் தாழ்த்தணும், எது வரைக்கும் தாழ்மையாக இருக்கணும்? பாருங்கள், இயேசு தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிற காலத்தில் முத என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இது காமன் பிரசங்கம், காஸ்பல் பிரசங்கம். ஆனால் சீசர்களுக்கு போதிக்கிற இந்த சபை போதனை போல சீசர்களுக்கு உபதேசிக்க தொடங்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா? வெளிப்பிரசங்கம் மனம் திரும்புங்கள், உள்ளுக்கு பிரசங்கம் என்ன? ஆவியில் எளிமையாக இருங்கள். உள்ளுக்கு டீச்சிங். அதுதான் பாஸ்டர் மக்களுக்கு தாழ்மையை படித்து கொடுக்கணும். ஒரு பாஸ்டருக்கு தாழ்மை இருக்கணும், அப்போ தான் அவர் படித்து கொடுப்பார் தாழ்மையை. தாழ்மை இல்லாட்ட நீங்கள் நிச்சயமாக கஷ்டப்படுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமைப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் வரும். உங்கள் திறமை ரொம்ப வேலை செய்யும், அப்போ நீங்கள் அப்படி நிமிர்ந்து நிற்பீங்க. தாழ்மை உள்ளவங்களை பார்த்து தான் அவர் வருவார். நேரம் அவர் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். கல்யாண வீட்டில் கல்யாண விருந்து வைத்தவர் எங்கே? விருந்து இதோ இருக்கிறது, விருந்து பரிமாறுவர்கள் இதாக இருக்கிறார்கள். ஆனால் கல்யாண வீட்டுக்காரர் எங்கே? மணவாளன் எங்கே? இப்படி தேடுவீங்க. ஆனால் பார்த்தா நீங்கள் தாழ்த்தினீங்கன்னா அவங்க கிட்ட வருவார். மேட்டிமையாக இருந்தீங்கன்னா தூரத்தில் இருந்து அறிவார், பார்க்கக்கூட மாட்டார். நீ பெருமையாக இருக்கங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போகும். என்கிட்ட நான் ஏதோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வாஸ்து ஜெபம் பண்ணும்போது கேட்பேன். நான் சும்மா அப்படி ஜெபம் பண்ணுவேன். அப்போ கர்த்தர் என்கிட்ட வர்றவங்களும் தாழ்மையான ஆட்களாங்கிறத எனக்கு அப்படியே காட்டுவார். சில 1-2 அடையாளங்களால் காட்டுவார், தரிசனத்தில் காட்ட மாட்டார். 1-2 அடையாளத்தில் சொல்லிட்டு சிலர் என்கிட்ட நிற்கும்போது தெரியும், ஒரு பயங்கரமான பெருமைக்கார ஆள். இந்த ஆளோட பிரச்சனைக்கே காரணம் இந்த பெருமை தன்னை தான். அது உடஞ்சா தான் இவர் நல்லா இருப்பார். சிலர் வருவாங்க, உண்மையான ஹம்பிள் ஸ்பிரிட்டோடு வருவாங்க. அதை தெரிந்து கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவர்களுக்கு ரொம்ப ஜெபிக்க மாட்டேன். கர்த்தர் பார்த்து கொள்வார். தாழ்மை உள்ளவன் கர்த்தர் பார்த்து கொள்வார். யாருக்கு தான் அதிகமாக ஜெபம் பண்ணணும்? பெருமைக்காரனுக்கு தான் அதிகமாக ஜெபம் பண்ணணும். அந்த பெருமை உடையிறதுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் ரொம்ப ஜெபிக்க தேவையில்லை. ஏன்னா மணவாளனே தேடி போவார். ஹல்லேலூயா. மணவாளன் தேடி போய் அவர் சொல்ல, சிநேகிதனே இங்கே வா சொல்லி அவர் அழைத்து கொண்டு போய் மேன்மையான இடத்துல உட்கார வைப்பார். சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும். இன்றைக்கி காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களுக்கு அழைப்பு என்ன தெரியுமா? சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும். எல்லாரும் கைகளை இப்படி உயர்த்தி கொள்வோமா? விரும்புகிறீர்களா? அடுத்த உயர்ந்த இடம் உங்களுக்கு ஜூலை மாதத்தில் அடுத்த உயர்ந்த இடம் சிநேகிதனேங்கிறாரே.
எனக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க, சிநேகிதனேன்னு தான் அவர் சொல்லுவார். நான் உங்களை இனி சீசன் என்று சொல்ல மாட்டேன், இன்று முதல் நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்லப் போகிறேன் என்று சொன்னவர். அவர் சொல்கிறார் உங்களை பார்த்து என்னை பார்த்து, ஏன்னா நாம் அவரை ரொம்ப நேசிக்கிறோம். அதனால் அவர் சொல்கிறார், சிநேகிதனே நீ உயர்ந்த இடத்துல வா. ஹல்லேலூயா. மகனே உயர்ந்த இடத்துக்கு வா, மகளே உயர்ந்த இடத்துக்கு வான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கரம் தட்டி இயேசுவே இயேசுவே இயேசுவே. உயர்ந்த இடத்துக்கு கூப்பிடுறீங்களா ஆண்டவரே? உயர்ந்த இடத்துக்கு, இந்த ஜூலை மாதத்தில் உயர்ந்த இடத்துக்கு இயேசுவே நீர் எங்களை அழைத்து செல்கிறீர். உயர்ந்த இடத்துல எங்களை உட்கார வைப்பீர். உயர்ந்த இடத்துல எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் அப்படிங்கிற வார்த்தைக்காக நீ என்னமும் செய்யலாங்க. எவ்வளவும் இழக்கலாம், எவ்வளவு வாசிக்கலாம், எவ்வளவு ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு ஆளலாம். நேசர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வர்றதுக்கு கொடுத்து வைக்கணுமே. அல்லேலூயா. யார் செஞ்ச புண்ணியமோ? எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமா? இல்லை. இந்த வார்த்தை எனக்கு வர்றதுக்கு என்ன புண்ணியம்? இயேசு எனக்காகப்பட்ட பாடுகள் தான் புண்ணியமாக வந்துருக்கு. அவர் சிந்திய ரத்தம் தான் எனக்கு புண்ணியமாக மாறி. மகனை உயர்ந்த இடத்தில் வான்னு கூப்பிடுறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் தாழ்ந்த இடத்துல இருந்தவன் நான். ஆனால் இயேசுனை அழைத்து கொண்டு வந்தார். உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்தில் உலக பிரகாரமாக உயர்ந்த இடம்னு நான் நினைக்கிறது, அல்லது வேதம் சொல்லுகிறது, அல்லது அனுபவத்திலே சொல்லப்படுமானால் உயர்ந்த இடம்னா இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற இடம்தான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஒரு உயர்ந்த இடம் அதுதான். இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நான் நினச்சி இப்போ கூட நினைக்கிறேன். என்னையா தேடினீர், என்னையா அழைத்தீர், என்னையா அந்த கல்யாண விருந்துக்கு கொண்டு வந்தீர் என்று உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. உங்களுடைய உள்ளமெல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூறட்டும். உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் சேர்த்து தான் ஆண்டவர் அழைத்தார். அவர் உங்களை அழைக்கும்போது உன்னை தனியாக அழைக்கவில்லை. உன்னை நம்பி இருக்கிற உன் மனைவி, உன் பிள்ளைகளோடு சேர்த்து விருந்துக்கு அழைத்து உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்தார். இதை விசுவாசிக்கிற எத்தனை பேராக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த இடத்தில் உட்கார வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதை காண்பீர்கள். அந்த ஜீவனையும் பலனையும் கர்த்தர் உங்கள் ஆத்மாவுக்கு தந்து அந்த ஆத்ம பலத்திலே சரீரத்தையும் சுகமாக்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்வை பார்க்கும்படி கர்த்தரே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஆராதனை முடிஞ்சு கர்த்தர் கூப்பிடுவார். சிநேகிதனே உயர்ந்த இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதன் பின்பு அவர் சொன்னார், உன்னுடனே பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். என்ன அர்த்தம்னா, உன் கூட பந்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ அவங்கள நினைக்கணும். நீ தனி மனிதனே கிடையாது. சொல்லுங்கள், நான் தனி ஆள் கிடையாது. அதனால் சொல்லுங்கள், நான் தனி ஆள் கிடையாது. நான் தனியாக கஷ்டப்பட மாட்டேன். என்னோடு கூட என் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சபையே இருக்குது, ஒரு பெருங்கூட்டமே இருக்குது. நான் தனியாக என் வேதனையை சுமக்க தேவையே கிடையாது. என் சுமைகளை சுமக்கிறதுக்குன்னே இங்கே பெரிய சபை இருக்குது, பாஸ்டர் இருக்காங்க, எனக்கு ஆறுதல் இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. தாய் மடியில் பால் மறந்த குழந்தையைப் போல நான் இளைப்பாறுவதற்கு சிறந்த இடமாக இந்த விருந்து வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் சின்ன சபை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பாடுவது, விருந்தாகும் இந்த ஆராதனையை கண்டுமே மகிழச் செய்தார் என்ற பாடலை அடிக்கடி பாடுவோம். ஆராதனையே விருந்து. ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் விருந்து தான் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உயர்ந்த இடம்தான் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பந்தி இருக்கிறவங்க, உங்களுக்கு கூட சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அவங்க எல்லாரும் மத்தியில் கனம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம்? உங்கள் கூட கர்த்தரை இயேசுவை பின்பற்றுறவங்க மத்தியில் உங்களுக்கு கனம் உண்டாகணும். அதுதான் விசேஷம். நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட மதிப்பாக வாழலாம், குடிகாரன்கிட்ட போய் மதிப்பாக வாழலாம். குடிகாரன்கிட்ட போய் நீங்கள் பைபிள் கைமா நின்று அவன் சொல்லுவான், நீ பாக்கியவான், நீ பெரிய பரிசுத்தவான், நான்லாம் இப்படி கெட்டு போயிட்டேன், நீ நல்லா பெரிய பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியே இருக்க, அவன் பெருமையாக பேசுவான். அது பிரயோஜனம் இல்லை. அருமையானவர்களே, பரிசுத்தவான்களின் நடுவிலே கனம், அதுதான் பெருசு. சகோதரர்கள் நடுவிலே கனத்துக்குரியவன் யாபேஸ் என்கிறவன், சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவன். சபையில் ஒரு பெரிய மதிப்பாக வாழ்கிறது.
ஆனால் மதிப்பை தேடாமலே மதிப்புக்குள்ளே வர்றது தான் தேவராஜ்யத்தில். நீங்கள் சில இது தேடவே கூடாது. நான்லாம் இன்னும் மதிப்பை தேடாத ஒருத்தனை பார்த்து தான் ஆண்டவர் கொண்டு போய் அந்த மதிப்பு மதிக்கிறார். அல்லேலூயா. உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லி அத்தனை பெரிய கூட்டங்களில் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட பந்து இருக்கிறவர்களுக்கு உங்களை சாட்சியாக வைக்க போகிறார். இந்த சபையில் வர்ற எல்லாருமே யார் தெரியுமா? உங்களோடு கூட பந்து இருக்கிறவர்கள். இந்த திருநெல்வேலியிலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்து பரிசுத்தாய் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் உங்கள் கூட பந்து இருக்கிறவர்கள். இன்றைய தினம் இதே நேரம் ஆன்லைனில் யாரெல்லாம் இந்த ஆராதனையில் அட்டன் பண்ணுகிறார்களோ அத்தனை பேர்களும் உங்களோடும் என்னோடும் கூட பந்தி இருக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த செய்தியை இங்கே கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் இந்த வாரம் உயர்ந்த இடமும் உண்டு, கனமும் உண்டு. கர்த்தருக்கு சொல். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கனப்படுத்தின மாதிரி வேறு எதுவுமே வராது. கர்த்தர் கனப்படுத்தினா என்ன கிடைக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்மை கனம் பண்ணும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்மை கனம் பண்ணுறார் என்று சொன்னால் நம்ம அதை அந்த கனத்தை எப்படி வாங்குவோம்? ஹவு வுட் யூ ரிசீவ் த ஆனர் விச் காட் கிவ்ஸ் யூ? எப்படி அதை ஏற்றுக்கொள்வீங்க தெரியுமா? கண்ணீர் ஓடும். இவ்வளவு மதிப்புக்கு நான் தகுதியே இல்லை. கர்த்தரனை இப்படி வந்து உயர்ந்த இடத்துல என்ன உடன் பந்தி இருக்கிறவர்கள் மத்தியில் என்னை இவ்வளவு கனம் உண்டாக்குனாரேன்னு அழத்தான் வேண்டியது வரும். அழுந்து கண்ணீரோடு இன்னும் தாழ்த்துவோம். பாருங்கள், அந்த தாழ்த்தும் போது இன்னும் கர்த்தர் நம்மளை தூக்குவார். கர்த்தருக்கு சொல். இப்படித்தான் சபையில் தேவன் தாழ்த்துறவர்களை மேலே 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 உயர 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 தூக்கி கண் மலையின் மேல் நிறுத்தி, அல்லேலூயா, கால்களை அடிகளை உறுதிப்படுத்தி புதுப்பாடல்களை வாயிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால தான் நீ பாக்கியவானாக இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நீங்கள் இந்த விருந்துகளில் கண்டுபிடிக்கிற இன்னொன்று என்னென்னா, நீ விருந்து வைக்கும்போது ஏழைகளை கூப்பிடு, ஊனர்களை கூப்பிடு. பாருங்கள், 13ஆம் வசனம் சொல்லுது, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். ஏன்னா அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். ஆனால் உனக்கு எப்போ பதில் கிடைக்கும்? நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். உனக்கு பதில், மறுபடி சொல்லுங்கள், உனக்கு பதில். என்ன செய்தியோ கர்த்தருடைய ராஜ்யத்தில் பல காரியங்களை நம்ம பண்ணுறோம். வாரதே ஒரு பெரிய விஷயம். கூட இருக்கிறவர்கள் மத்தியில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான காரியம். சில வருடங்களுக்கு முன்பு ஒருத்தர் வந்தார். நீ ஏன் பிரதர் சபைக்கு வரலன்னு கேட்டேன். எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் சபைக்கு வருது, அதனால் நான் வரமாட்டேன். அவர் வராமல் போயிட்டார். சில விசுவாசிகள் என்ன நினச்சாங்கன்னா, பாஸ்டர் என்ன சொன்னாரோ தெரியலையே, அந்த ஆள் போயிட்டாரே, பாஸ்டருக்கும் அந்த ஆள் போனதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஆளுக்கு பிடிக்காத ஒருத்தர் சபையில் இருக்கிறாராம். அதனால் அவர் சபைக்கு வராமல் போயிட்டார். அதை குறித்து தவறாக 2 விசுவாசிகள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நம்மளை திட்டின மாதிரி பாஸ்டர் இவங்களும் திட்டிருப்பாரோ, அவர் போயிட்டாரே சபையை விட்டுன்னு இந்த பக்கம் யோசிப்பாங்க. இந்த சபையில் எதையுமே அப்படி யோசிக்கவே முடியாது. என்னத்துக்காக என்னது நடக்குது என்கிறது பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையின் கீழ் அழகாக நடக்குது. அருமையானவர்களே, உங்களுக்காக தேவன் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற அழகான காரியங்களை நான் பார்க்கிறேன். ரொம்ப விசேஷமான காரியங்களை நான் பார்க்கிறேன். இந்த ஊழியத்தினுடைய வருங்காலத்தை கர்த்தர் செய்ய போகிற மிகவும் அழகான பிரம்மாண்டமான காரியங்களை நான் பார்க்கிறேன். ஆனாலும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அந்த உயர்வெல்லாம் கிடைக்கப் போகிறது. கண்ணீர்னால் இயேசுவின் பாதத்தை கழுகுறவர்களுக்கு அதில் பங்கும் இருக்க போகிறது. நான் நினைப்பேன், ரொம்ப என் லைஃப்பில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா சிலரை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன், அவங்களுக்காக கவலைப்பட்டிருப்பேன், அவங்கள நினச்சி இரவுகளில் தூங்காமல் இருந்திருப்பேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி அல்லது கல்யாணம் ஆகி அவங்க எங்கேயோ போவாங்க. போகும்போது நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேனே ஆண்டவரே, எனக்கு எந்த ரிவார்டும் இல்லையே. அவங்க வாலிப பிள்ளைங்க, வாலிப பையங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு அவ்வளோ பாடுபட்டிருப்போம்.
அந்த வாலிப பையனை திருத்தி ஒழுங்குபடுத்தி அவனை ஜபிக்க வைக்க அவ்வளோ பாடுபட்டிருப்போம். அந்த வாலிப பிள்ளைக்காக அவ்வளவு பத்தியம் காத்திருப்போம். ஆனால் இதுகள் கல்யாணம் முடிஞ்சாலும் வேலை கிடச்சிட்டு எங்கேயா போயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காரணங்கள்னாலே ஒருவன் ஒரு சபையில் வராமல் இருக்கலாம். அப்பமெல்லாம் நான் வருத்தப்படுவேன், இந்த ஆளுக்கு நான் இவ்வளோ நாள் இறைச்ச தண்ணி எங்கே போகும், இவ்வளோ நாள் பரிமாறின விருந்துக்கு என்ன பலன், அப்படியெல்லாம் நான் யோசிக்கிறது உண்டு. ஆனால் தேவராஜ்யத்தில் எல்லாமே அழகாக தேவன் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனுக்கு நீங்கள் செய்தால் இன்னொருவனை கர்த்தர் தூக்கி எழுப்புகிறார். இந்த விருந்தில் ரொம்ப ரகசியங்கள்லாம் இருக்குது. ஒருவனுக்கு விருந்து கொடுப்பீங்க, அவன் சாப்பிட மாட்டான், சாப்பிட்றது போல பாவனை செய்வான். இன்னொருத்தன் சாப்பிடாத மாதிரி உட்கார்ந்துருந்து சாப்பிட்டுட்டு அவன் ஜெயிச்சிருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விருந்தில் நிறைய ரகசியம் இருக்குது பிரதர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கவனிக்காதது போல் சாப்பிடாதது போல் உட்காந்துருப்பான், ஆனால் அவன் தான் கவனிப்பான், உள்ளுக்கு கவனித்து கொண்டு அவன் முன்னுக்கு வந்து கொண்டு இருப்பான். சில பேர் கவனிக்கிற மாதிரி இருக்கும், நாங்கள் ஏமாந்து போவோம். ஆனால் இந்த விருந்து தெய்வீகமான விருந்து. இந்த விருந்துக்கு நீங்கள் யாரை அழைக்க சொல்லியிருக்கு, நீங்கள் யாராவது அழைக்கணும். இந்த பந்தியில் இருக்கிறவங்க, இந்த பந்தி நல்லா இருக்குது, இந்த விருந்து நல்லா இருக்குது, விருந்து பரிமாறுறவங்க நல்லா பரிமாறுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உயர்ந்த இடத்துக்கு வர முடியுது, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இனி நாமளும் சிலர் இந்த விருந்துக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கூப்பிட ஆரம்பித்தா யாரை போய் கூப்பிடணுமா? குருடரையும் ஊனரையும் சப்பானிகளையும் ஏழைகளையும் போய் கூப்பிட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவங்க உங்களுக்கு பதில் செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க. விருந்து வீட்டில் நீ அவனுக்கு கொடுக்க அவன் உனக்கு கொடுக்க பலன் முடிஞ்சு போச்சு. பூமியிலே பரலோகத்தில் ஒத்த பலன் இருக்காது. இப்போ நான் நினைப்பேன், நான் நிறைய பேருக்கு விருந்து பரிமாறினேன்னே எனக்கு பலன் பத்தாதே, போதுமானதா இல்லையே. அந்த ஒரு சகோதரனுக்கு அவ்வளோ உபதேசம் கொடுத்தேன், அந்த சகோதரிக்கு அவ்வளோ உபதேசம், அவ்வளோ ஜெபம் பண்ணேன். ஆனால் அந்த அந்த சகோதரனால் ஒரு உதவி இந்த ஊழியத்துக்கு இல்லையே. இந்த சபை கட்டடத்துக்கோ அல்லது ஊழியத்துக்கோ சுவிசேஷ வேலைக்கோ எங்களுக்கு இருக்கிற அந்த 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 தாகம், ஆத்ம பாரத்துக்காக அவ்வளோ தாகம், சுவிசேஷ கூட்டங்களை நிறைய நடத்தின தாகம். ஆனால் இந்த பிரதருக்கு நான் இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம்? இவர் மூலமாக இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு ஒரு பொருளாதாரம் வரல, ஒரு ஊக்கமான வார்த்தை வரல. பாஸ்டர் இன்னும் செய்யுங்க, நான் பணம் கொடுக்காட்டாலும் கொடுக்க முடியாட்டாலும் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஊக்கப்படுத்துவதற்கு இல்லை அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் கர்த்தர் சொன்னார், இதெல்லாம் நீ ஒன்றும் ஏமாற வேண்டாம், நீ போய் ஏழைகளை கூப்பிடு, ஊனர்களை கூப்பிடு. இன்னும் நம்முடைய ஊரில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளை கூப்பிடு. ஏன்னா என்ன அர்த்தம்? அதை தாவீது சொன்னான், இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த மாதிரி ஏழ்மையாக இருக்கிறவங்க, ஊனராக இருக்கிறவங்க, குருடாக இருக்கிறவங்க, இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, அதில் வியாதிப்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, அவங்கள அழைச்சி கொண்டு வா, விருந்தில் வை. அப்பொழுது நீ பாக்கியவானாக இருப்பாய். இப்போ விருந்து சாப்பிட வந்திருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை செய்யுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவானாக இருக்க என்ன செய்யணும்? ஊனரையும் குருடரையும் ஏழைகளையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் கடன்பட்டவர்களையும் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவங்களையும் நீங்கள் விருந்துக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது தேவன் இறங்குவார். இந்த விருந்து இந்த பூமியோடு முடிகிற விருந்தல்ல. வசனம் 15, அவரோடைய கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபோது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்கள், எங்கே போய் போஜனம் பண்ண போகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த விருந்து சும்மா முடிஞ்சு போகிற விருந்து கிடையாது. அல்லேலூயா. இந்த விருந்து எடுக்க எடுக்க வருது. அல்லேலூயா. நேரம் போகிறது தெரியாமல் சாப்பிட்ற விருந்து தான் இந்த விருந்து. அல்லேலூயா அல்லேலூயா. அதுவும் இல்லாமல் நமக்கு பரலோகத்தில் இந்த விருந்து தொடர்ந்து போக போகுது. நித்திய விருந்து நமக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவர் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறார். அவரே நமக்கு தீர்க்காயுசாக இருக்கிறார். அவரே நம்முடைய பட்டயமாக இருக்கிறார். அவரே நம்முடைய வாஞ்சையாக இருக்கிறார். அவரே நம்முடைய சந்தோஷமாக இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். விருந்து சாப்பிடும்போது மறந்து வேர்க்க சாப்பிட்ற மாதிரி உள்ள ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இந்த வாரம், இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு தந்தருள்வாராக. கண்ணை மூடுங்க, எல்லா கண்களை மூடுங்க.
பைபிளெல்லாம் மடியில் வச்சுட்டு கண்களை மூடி சத்தம் போட்டு இந்த விருந்து தந்த இயேசுவை இயேசுவே இயேசுவே கை தட்டி கொண்டு இயேசுவே இயேசுவே இயேசுவே